என்ன விளையாட போறோம்னு பாத்தீங்கன்னா +1 விங்ஸ் ஃபார் பிரெயின் கார்ட்ஸ்னு ஒரு பிரெயின் கார்ட் கேம் வந்து விளையாட போறோம். வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெயின் கார்ட் கேம் வந்து பாத்தீங்கன்னா விங்ஸ் வச்சு பறந்து பிரெயின் கார்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஆல்ரைட் இருக்கு. அங்கே தண்டாங்க +1 டுட்டோரியல் சொல்லி தராங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே இங்க என்னதான் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டுட்டோரியல் சொல்லி தராங்க, அதை முதல்ல லிசன் பண்ணலாம். ஓகே இங்க அப்கிரேட் ஷாப் இருக்கு, அதுக்கு முன்னாடி பார்த்து பார்க்கலாம். சாரி பார்த்து பார்க்கலாம் வாங்க. ஓகே இது வந்து 27. ஐயோ ஒன்று மறைஞ்சு போச்சு. ஏங்க 1.4Kங்க. அதுக்கு முன்னாடி 224K வந்து எடுத்துடலாம், அப்புறமா வந்து எடுக்கலாம். ஏன்னா இதை முதல்ல எடுத்துட்டு போக முடியுதான்னு பார்க்கணும்ல. ஓகே விங்ஸ் வச்சு பார்க்கலாம் வாங்க. ஓகே 224 செகண்ட் அதை எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணும்? எங்கடா என் பேஸு? இங்கே இருக்கா? ஓகே பிளேஸ் பண்ண சொல்கிறாங்க, பிளேஸ் பண்ணிடலாம். டு பிளேஸ் ஓகே பிளேஸ் பண்ணியாச்சு. மணி கலெக்ட் பண்ணதான் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருந்தேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் பட்டனை ஆன்ல வச்சுங்க. ஸோ நம்ம போட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்துடும். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? திரும்ப அதை போய் எடுத்துட்டு வரலாமா? ஓகே அதுக்கு முன்னாடி விங்ஸ் பார்த்தலாம். ஓகே என்னங்க ரோபாக்ஸ் கேட்குது? எல்லாமே ரோபாக்ஸா? ஐயோ அப்ப இந்த விங்க தான் வாழ்க்கை முழுக்க வச்சுக்கணுமா? ஐ மீன் இந்த கேம் ஃபுல்லா வச்சுக்கணுமா? அடக்கடவுளே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்களோ. இன்னாங்க இது விங்ஸே தராம இருக்காங்க. ஓகே முதல்ல இப்ப இருக்கிற காசு வச்சு ஒன்றும் பண்ண முடியல, போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ல இருக்கிற கீஸ் வச்சு விளையாடுறேன். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் ஸ்கிரீன் வச்சு விளையாண்டு இருப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால மிஸ்டேக் நான் தான் மன்னிச்சுக்கோங்க. ஓகே என்னோட பாடியை பாருங்க, என் விங்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா சூட் ஆகுது. ஓகே போய் அப்கிரேட்ஸ் காமிக்குது, அப்கிரேட் பண்ணலாம். 14K இருக்கு கைஸ், 14.8K. முதல்ல ஸ்பீடுக்கு போட்டுக்கலாமா இல்லை ஸ்டாமினாவா? ஸ்பீடுக்கே போட்டலாம், ஃபுல் காசையும் வச்சு. ஓகே அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்னா கொஞ்சம் மனசு இருக்கே, ஸ்டாமினாக்கே போட்டலாம் ஒண்ணுங்க. ஓகே ஸ்டாமினாக்கே போட்டேன். ஓகே இன்னும் வாட்டியும் ஸ்டாமினாக்கு போட்டேன். என்கிட்ட இப்போ ஸ்டாமினா கொஞ்சம் இருக்கு, ஸ்டாமினா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 14 ஸ்டாமினா, பால்ல 14 இருக்கு. ஐயோ நல்ல வேலை போயிடுச்சு கைஸ், மனுஷங்க ஸ்பேஸ் அமுக்க வந்துட்டேன். ஓகே இப்பயாச்சும் போயுது. ஓகே இதுக்கே ஃபுல் வாங்க காலி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டுக்கு போக முடியுமான்னு தெரியலையே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஐயோ எங்க போயிடுச்சு அந்த இது 1.4K. ஐயோ அப்ப அதான் முதல்ல எடுத்துட்டு வந்துருக்கணுமா? சரி 224 எடுத்துட்டு போலாம், ஜாக்கிரதையா போகணும் கைஸ், ஜாக்கிரதையா. ஓகே வெற்றிகரமா 224 எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே வாங்க வச்சிடலாம். என்னங்க ஒருத்தன் நம்ம பேசணும் உட்காந்துருக்கான். E2 பிளேஸ் ஐட்டம். ஓகே தந்தாச்சு. அவன் வாங்க கேப்பச்சினோ அசசினோ வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். 369 ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே இங்க அப்கிரேட் ஆகுது எல்லாமே இருக்கு, அதாவது பாக்ஸாகவும் இருக்கும். 23K சேர்ந்துச்சா? ஸ்பீட் அப்கிரேட் பண்ணலாமா? ஓகே 22 ஃபுல்லாக பண்ணிடலாம். ஓகே 22 ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி தான் தோணுது. ஆமாம் இன்க்ரீஸ் நல்லாவே ஆகுது. முன்னாடி வாக் பண்ணதோட இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வாக் பண்ணலாம். ஐயோ விழுந்துட்டோம் கைஸ். ஓகே இப்போ பார்க்கலாம். வந்தாச்சு காமன் ஏரியாவுக்கு. இப்போ அன்காமன் ஏரியா. ஓகே அன்காமன் ஏரியாவுக்கும் வந்தாச்சு. யாருக்கு போக முடியுமா? எங்க போயிட்டாங்க? ஐயோ ஷிட் ஜஸ்ட்டுங்க. ஓகே காமன் ஏரியா, அதுக்கடுத்து அன்காமன் ஏரியா. இந்த வாட்டி கொஞ்சம் ஒழுங்கா பார்ப்போம், அதகோனையா பார்க்காம. ஐயோ ஸ்பேஸ் அமுக வேணாம் கைஸ், மன்னிச்சுங்க.
ஓகே, காமன் ஏரியா திரும்ப வந்தாச்சு. அன்காமன் ஏரியா போயாச்சு. 1.8K அதுக்கு இதை தூக்கலாமா? சரி தூக்கிடலாம். இப்போதைக்கு இதை தூக்கிட்டு போலாம். ஓகே வச்சாச்சே. ஐயோ செட். சாரி கைஸ், அமுக்க வந்துட்டேன் கைஸ். 1.4K. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. அமுக்க வந்துட்டேன் கைஸ். ஸ்பேஸ் நான் நார்மலா போனேன். இந்த கேம்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். மற்ற கேம்ல எல்லாம் பண்ண மாட்டேன்னு. ஓகே, இதை எடுக்கலாமா? முடியாது, இதை எடுக்க முடியாது. நம்ம கீழே விழுதுவோம், அது தெரியும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வேண்டாமா? சரி. முடியாது முடியாது. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன், முடியல. ஓகே ஓகே, திரும்ப போகலாம். இந்த வாட்டி சைடு வேயா போகலாம். போய் இங்கே லேண்ட் ஆயாச்சு. காமன் ஏரியாக்குள்ள போனே கம்பெல்லாம் 149 தான். நான் 229க்கு எத்தனை வந்துட்டேன். ஜஸ்ட் இவ்வளோ. இந்த வாட்டி அங்கே போக முடியுதான்னு பார்க்கலாமா, இல்லை வேற ஏதாச்சும் நல்ல பெட்டு இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தலாம். 790 ஒரு பெட்டு இருக்கு, எதையாச்சும் பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப். ஓகே, இப்போ கேர்ஃபுல்லாக போகணும். கேர்ஃபுல். அது முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல கைஸ். வாங்க கைஸ், இப்போ 400 தான் எடுத்து வர முடிஞ்சது. 1.9Kலாம் எடுத்துட்டு வர முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. நம்மளோட போட்டோவை போட்டு விங்ஸ் 399 ருபீஸ். ஆனால் லிட்டரலி 400 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் தான் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம எதுக்கு, நம்ம இந்த விங்ஸ் வச்சா பார்த்துக்கலாம். ஸ்பீடு தான் எக்ஸ்ட்ரா ஆகும்னு நினைக்கிறேன். அதனால இந்த விங்ஸே போதும். நம்ம ஸ்பீடு காசு எடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அப்கிரேட் பண்ணிடலாமா? என்னத்த அப்கிரேட் பண்ணலாம்? 36.2K இருக்கு. ஸ்பீடுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4.9Kக்கு ஸ்பீடுக்கே அப்கிரேட் பண்ணலாமா, இல்லை காசு கலெக்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? விங்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. சரி போயிடலாம். போய் ஏதாச்சும் வெளிநாட்டு கொண்டு வரலாம். அதுக்கப்புறமா காசு எடுத்துக்கலாம் அதுக்கிட்டேருந்து. இது எவ்வளோ டைமண்டு? 192 தானே. ஆச்சு வேஸ்ட் பண்ணும். ஓகே, போகலாம். போயிட்டோம். அப்பாடா, டாலுக்கு வந்துட்டோம். 2.4K ஒன்று இருக்கு. ஐயோ எத்து. ஐயோ கண்ட்ரோல்லாம் மிஸ் ஆகுது. ஐயோ ஏங்க, கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சுங்க. அந்த W கொஞ்சம் லாங்கா ப்ரெஸ் பண்ணிட்டேங்க, மன்னிச்சுங்க. ஓகே, 369 இருக்கு. 369. இங்க 1.4K ஒன்று இருக்கு. அதை எடுக்கலாமா, இல்லை வேற ஏதாச்சும் இருக்கா? வேற எதுவும் இருக்க மாதிரி தெரியல. 1.4K எடுத்துக்கலாம். ஓகே புரியுது. டு பிக்கப். ஓகே, டு பிக்கப் பண்ணியாச்சே. இப்போ வாங்க இதை எடுத்துட்டு போகணும். இதை சேஃப்டியா எடுத்துட்டு போகணும், இதுதான் முக்கியம். நல்லா பத. ஜஸ்ட் வேஸ்ட் 0 ஆயிடுச்சு. காமன் ஏரியா ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி போயாச்சு. இப்போ நம்ம பேஸ்க்கு வெட்டுக்காம போகணும். ஓபாடா, ஃபர்ஸ்ட் 1.4K இல்லை 1K கொண்டு வரணும்னா அதுதான் கைஸ். ஃபர்ஸ்ட் வேறு கூட. ஓகே, 1.4K லெவல் 10 கைஸ். இது லெவல் 10. ஓகேயா, நம்ம லெவல்லாம் பெருசாக பார்க்க மாட்டோம், காசு அதிகமாக இருக்கிறது தான் பார்ப்போம். இந்த கேமில் மட்டும் சொல்லுவேன், மற்ற கேமில் எனக்கு தெரியல. இந்த கேமில் ஆனால் இந்த மாதிரி தான் பார்க்க போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, 14 ஸ்டாமினா இருக்கு. ஓகே 14 ஸ்டாமினா இருக்கு. 223K 225.4K இருக்கு கைஸ். ஓகே, இப்போ அப்கிரேட் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். 197க்கு கேட்குறாங்க இது ஸ்பீடு. அதுக்கு பதிலாக நம்ம விங் ஸ்டாமினா போட்டுடலாம். அப்போ லாஸ்ட்டாக இந்த ஸ்பீடு. ஓகே ஓகே, கேரி போடல சொல்லிக்கிறேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 170Kலாம் இருக்குது. ஆனால் இதில் கண்டிப்பாக ரோபக்ஸ் கேட்பாங்க, நல்லாவே தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போகலாம். ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸியாகவே போயிடலாம். அவனை பாருங்க, அவனவே பார்க்கலாம் நம்ம. இப்போ அதுக்கப்புறமா லெஜெண்டரிக்கு போகலாமா? அதுக்கப்புறமா என்ன, எபிக்கு போகலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20K ஒன்று இருக்கு. பார்த்தாச்சு. லவக்கா சட்டும் எடுத்தாச்சே. ஓகே, எருமை மாடு மாதிரி கரெக்டாக இருக்கு.
20k கைஸ். பத்தம் கைஸ், ரொம்ப பத்தம். ஓப்பாடா போயிட்டா. எனக்கு போகணும்னு தெரியும். ஓகே, இது எடுத்துட்டு போகலாம். ஓகே, நின்னுக்கலாம். சேஃப்டி ரொம்ப முக்கியம். 20k கைஸ், 20k, 20k. ஓகே, இப்போ போலாம் வாங்க. போகலாம். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளையிங்ல நான் கீபோர்டில் பண்ணதுனால ஏதாச்சும் வெயின் நாட் வந்தா கூட நான் மிஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் மிஸ் பண்ணனான்னு தெரில. மிஸ் பண்ணா கமெண்ட்ல கழுவி கொடுத்தாருங்க இந்த மாதிரிலாம். அப்போ நான் திருந்துக்கேன் இந்த வீடியோ பார்த்து. ஓகே, இவனை பாருங்க 136க்குலாம் வச்சிருக்கான், 412க்குலாம் வச்சிருக்காங்க. இவன் பேக்கன்னு இவனே இவ்வளோ வச்சிருக்கான். நம்ம இத்தனோட தான் வச்சிருக்கோம். இட்ஸ் ஓகே. வேற என்னன்னா இருக்கு, ஹவுஸ் அப்கிரேட் இருக்கு. நம்ம கிட்ட காசு இல்லை. ஓகே, ஹவுஸ் அப்கிரேட் பண்ணலாமா இல்லை வேற ஏதாச்சும் பண்ணலாமா? நம்மகிட்ட எஃபிஷியன்ட் பேஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வேணாம் தான் நினைக்கிறேன் ஹவுஸ் அப்கிரேட். ஓகே, இப்போதைக்கு ஹவுஸ் அப்கிரேட் பண்ணல. ஓகே, எல்லா காசையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போய் அப்கிரேட் பண்ணதா இருந்தால் பண்ணிக்கலாம். 1 மில்லியன் மில்லியன் ஆகிட்டோம். இப்போ அப்கிரேட் பண்ணலாம். இப்போதான் சரியான அப்கிரேட் பண்ணதுக்கு. ஓகே, 1.2 மில்லியன் ஃபுல்லாக ஸ்பீடுக்கு வேணுமா? 170k. ஓகே, திரும்ப போடா. ரிச் ஆயிடுச்சு. ஓகே, சரி ஆயிடுச்சு. 1.2k ஸ்பெண்ட் பண்ணிட்டு எவ்வளோக்கு 129 தானா? இதோ எடுத்துட்டு வந்தேன் 170k. போகலாமா? ஓகே, நம்மளோட பேஸ் இங்கே இருக்கு. நான் அந்த மிடில் இருக்கிறதுன்னு நினச்சிருந்தேன் கைஸ். அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கு. ஓகே, 793k சேர்ந்துச்சு. இதுக்கு மேலே என்ன 170k? ஓகே, ஸ்டாமினா போட்டுடலாம். 300 கேட்குது, அதையும் போட்டலாம். 500 கேட்குது, இப்போதைக்கு போட முடியாது. போய் வெயின் செத்துட்டு வந்து போடலாம். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போதே. ஸ்பீடுக்கு போட்டது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனால் நம்ம நின்னே போகலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஆயுத போகுது. ஓகே, 1.8k தானே, நம்மகிட்ட 20kவே இருக்கு. எதுக்கு? ஓகே, வந்துட்டோம். எபிக்கு வந்துட்டோம். லெஜெண்டரிக்கு போகலாமா? இங்கே லேசாக இருக்கு, ஆபி பண்ணுற மாதிரி. போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, போக முடியுமா? போடா, போயிட்டோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பயே போயிட்டோன்னு. ஓகே, 1.2 மில்லியன் கைஸ். கேள்வி பிக்கப். ஓகே, இப்போ இது எப்படியாச்சும் பேசிக் சேஃபாக எடுத்துட்டு போயிடணும். அதான் நம்மளோட மிஷன். இம்பாசிபிள் மாதிரி நம்மளோட மிஷன் இதான். ஓகே, வேற ஏதாச்சும் இதோட அதிகமாக இருக்கா? 24k தானா? என்கிட்ட 1.2 மில்லியனே இருக்குல்ல. ஓகே, ஃப்ளை ஜஸ்ட்டுங்க. தேசத்தோடத்துக்கு ஜஸ்ட்டு, ரொம்ப ஜஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்துட்டோம். யாருக்கு அட கடவுளே, ஒவ்வொரு மூச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்தோட தான் இருக்கு. பிசியில் வேறு, ஐ மீன் லேப்டாப்பில் வேறு ஹேண்டில் பண்ணனா, அதனால அந்த பயம் உள்ள இருக்கு. இப்போதான் நான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ரொம்ப இதுவாக இருக்கு, டஃப்பாக இருக்கு எடுத்துகிட்டு போகிறதுலாம். ஓகே, டிராகன் கிளவனின்னு நினைக்கிறேன். அதையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் லெஜெண்டரிக்கு போட்டாங்க. ஓகே, இதுதான் நம்ம பேஸா? இது இல்லையா? அதான் நம்ம பேஸ் அங்கே இருக்கு. ஓகே, நம்ம பேஸில் போய் இது போட்டோம்னா ஃபஸ்ட்டு மில்லியன் பெட்டு. இனிமேல் ஒவ்வொரு செகண்டுக்குமே நம்மளுக்கு மில்லியனாக ஆகும். 8+. ஓகே, இப்போ மூவ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாமா? வாங்க. 4 மில்லியன் கைஸ். கொஞ்ச நேரத்தில் 4 மில்லியன், 10 மில்லியன் ஆயிடுச்சு. 1.2 மில்லியனு. ஸ்பீட் 69 இருக்கு. 6-7 வந்தா சூப்பராக இருந்திருக்கும். 6-7 அந்த மைண்ட்லாம் இருக்கா கேமில்? ஐ திங்க் ஸோ எல்லா கேம்லேயும் இருக்கும். இது பிரெயின் கார்ட் கேம் தானே, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் த ஃபேமஸ் பிரெயின் கார்ட் வேர்ல்டு வைட். ஓகே, இட்டாலியன்காரங்க எப்போ இந்த பிரெயின் கார்ட் கேம் வச்சாங்களோ அன்னையிலேருந்து ரோப்ளாக்ஸ்ல பாதி கேம் பிரெயின் கார்ட் கேம் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் ஐ மீன் இது காசு கலெக்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, 46 மில்லியனு, 47 மில்லியன். ஓகே, சில காசாக கிடைக்குது. இதில் மட்டும் தான் மில்லியனாக கிடைக்குது டிராகன் கலனில். 53.5 மில்லியன் கைஸ். ஓகே, ஸ்டாமினா கேரிக்கு போட்டுடலாமா? ஓகே, கேரி
ஸ்பீடுக்கு அதுக்கு முன்னாடி ஸ்பீடுக்கு போட்டோம்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பதான் ஸ்டாமினாக்கு போட்டாச்சு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 96, அதையே திருப்பி போட்டுருக்காங்க. அப்போ விங் ஸ்டாமினா வந்து 28. ஓகே, பார்க்கலாம். லக்கியை வச்சுக்கிட்டு பயங்கரமா பார்க்கலானே, பயங்கரமா பார்க்கலாம். ஆளுதான் பார்க்க தம்மாத்துன்னு இருக்கான், ஆனா பயங்கரமா பார்க்கலாம். ஓகே, லேசர்ல மட்டும் அடியே வாங்கிடக்கூடாது. அப்பாடா, ஐயோ ஐயோ, ஏங்க அது நிக்க முடியலங்க. ஸ்பீட் அதிகமா போட்டா கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த இடத்துல நிக்க முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகே, ஸ்பீடா போலாம். ஐயோ, புரியுது 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 புரியுது. அப்பாடா, ஒரு செகண்ட் பயத்தை காமிச்சிருச்சு, கீழே விழுந்துவோமோன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் அந்த கண்ட்ரோல் வேணும்ல. ஓகே, எல்லாம் 2.2K தான், நம்ம கிட்ட தான் 20. ஐயோ, ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஜஸ்ட்டுங்க, ஜஸ்ட் அதனாலதான். அதாவது எப்பிக்கு லெஜெண்டரினே அது என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, எப்பிக் வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லெஜெண்டரி தான். லேசர்ல ஷிஃப்ட் ஆகாம போனா நல்லது. ஓகே, போயிட்டோம். இங்க ஏதாச்சும் ஏங்க க்ளோஸ்ங்க, க்ளோஸ். கண்ட்ரோல் பயங்கரமா வேண்டியிருக்கு. இங்க ஏதாச்சும் நல்லதா இருக்கா? என்னங்க எதுவும் நல்லதாவே இல்லை. 169 தானா? ஜஸ்ட் 169ஆ? அது எதுவும் இல்லையா? எங்க 1.2 மில்லியன் காமிச்சிட்டு இப்போ ஒன்லி கே 20K 35K காமிச்சா நல்லா இருக்கா? கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே நிக்கலாம். கொஞ்ச நேரம் இத்தணும்னா ஓகே. அந்த 169 என்னமோ ஒன்று மாஞ்சி போச்சே. இங்க ஒரு லெஜெண்டரி இருக்கு. ஐயோ ஐயோ, பிக்கப் பிக்கப். ஐயோ ஏங்க, சே தேடிட்டு இருந்தேங்க எங்க இருந்துச்சுன்னு. சாரி, நெக்ஸ்ட் டைம் வந்தேன். நெக்ஸ்ட் வீடியோலலாம் நல்லா பிக்கப் ஆயிடுவேன், ப்ராக்டிஸ் ஆயிடுவேன். ஓகே, கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே நிக்கலாம். அதுவும் நல்லா தான் தெரியல. ஓ, 2.4 மில்லியனா? 26 செகண்ட்ஸ் இருக்கு. போயுது தேடிக்கிட்டு இருந்தேன். திட்டம் இத மட்டும் பேசிக் கொண்டு போயிட்டா கிங்கு, இல்லனா பிங்கு. ஷிட் கைஸ், சுத்தம் வேஸ்ட் கைஸ், சுத்தம். 2 மில்லியன் கைஸ். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கோ. ஓகே, திரும்ப போய் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இங்க காமன் ஏரியால இருந்துட்டோமா? ஓகே, ஸ்டாமினா பார் ஃபுல்லா நமக்கு. ஓகே, விங் ஸ்டாமினா வந்தாச்சு. ஃபுல்லா நக்கமா போலாம். அதான் காமன் ஏரியால ஏன் ரொம்ப நேரம் வந்தேன்னா அது ஃபுல்லா இருக்கும் தான். ஆனா நான் அது ஃபுல்லா ஆச்சுதான்னு பார்க்கல, சாரி, வெயிட் பண்ணதுக்கு. ஓகே, போயிடலாம்ப்பா, போயிடலாம். ஈஸி. ஓகே, க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். 0க்கு வந்துச்சு, அப்பதான் இங்க லேண்ட் ஆச்சு. ஓகே, நைஸ். இந்த மாதிரி கண்டினியூ ஆகு. இந்த லேசர் தான் கைஸ், இந்த மாதிரி கேம்ல நான் விளையாடுவேன் கம்ப்யூட்டர்ல, நான் கீயை ப்ரெஸ் பண்ணி விளையாடும் போது மட்டும் ஏன் கைஸ் இந்த மாதிரி லேசர்லாம் பயங்கரமா ஸ்பீடா சுத்துற மாதிரி இருக்கு. சே, ஓகே, மித்திக் ஏரியாவுக்கு போலாமா இல்லை லெஜெண்டரி ஏரியாவில் ஏஎஃப்கே நிற்கலாமா? என்ன பண்ணலாம்? இங்கே 1.8 மில்லியனுக்கு இருக்கு. இதை விட்டா எதுவும் கிடைக்காம தான் நினைக்கிறேன். சரி, இதே எடுத்துட்டுமா? ஒரு கல்லையிலவா கல்லலவா? இல்லை கைஸ், ஒரு கல்லையிலவா தான் இந்த மாதிரி இருக்கும், கல்லெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வாட்டி சைடில் டர்ன் பண்ணியாச்சு, வந்தாச்சு. அப்பாடா, எப்படியோ லேசா தாண்டியாச்சு. ஓகே, இப்போ இனிமே ஈஸின்னு தான் சொல்ல முடியுமா முடியாதான்னு பார்த்தோம்னா, ஐயோ வாய மூடல கைஸ், ஈஸின்னு சொல்லி முடிக்க அதுக்குள்ள கீழே வந்துட்டோம் கைஸ். ரொம்ப ஸ்பீடா போயிருந்தான். அது வந்து இது கேமோட கிளிச்சா இல்லை ஏன் கண்ட்ரோல் அந்த மாதிரியான்னு தெரியல, ரொம்ப ஸ்பீடா போயிருந்தான். அவன் பிரச்சனையா இருக்கு. ஸ்பீட்னா ஓரளவு அந்த ஸ்டாமினாக்கா கீழே தான் ஸ்பீடே இருக்கணும். இவங்க என்னன்னா ஸ்டாமினாக்கு மேலே போட்டு வந்தாங்க. ஒருவேளை நான் ஸ்பீடை ரொம்ப அப்கிரேட் பண்ணதுனாலயோ. ஓகே, இனிமேல் நம்ம தான் அப்கிரேட் பண்ண போல இருக்கு, சரியா தெரியல.
ஓகே இப்போ வந்து எதில் இருக்கும் ரேர் ஏரியாவா? ம் ஓகே பால் ஃபுல் ஆயிடுச்சு போகலாம். ஓகே ஸ்டாப். பால் ஃபுல். ஓகே லேசர் நல்லா பார்த்துக்கணும். அப்பாடி ஏமா தாயே ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு கைஸ். இப்போ வந்து 24K தானே இது. நான் கூட மம்மு மினி குசின்னு அதிகமாக கூட நினச்சேன். இங்கே ஏஃப்கே இருக்கலாமா இல்லை போகலாமா? ஐ திங்க் இங்கோட இங்கே இருக்கலாமா தெரியலையே. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. என்ன பண்ணலாம்? பேசாம ஏதாச்சும் பண்ணிடலாம். சரி வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏஃப்கே நிற்கலாம் கொஞ்ச நேரம், இல்லைன்னா போயிடலாம். யா இதே எடுத்துகிட்டு போயிடலாமா? இதை எடுத்துகிட்டு போகலாமா? இப்போதைக்கு இதான் எடுத்துகிட்டு போக முடியுது. இது வெயிட் பண்ண முடியல, எனக்கு பேஷன்ஸ் இல்லை அந்த அளவுக்கு. இதே எடுத்துகிட்டு போயிடலாமா யோசிக்கிறேன். டப் கே 373K தானே? 373K இருக்கே, அதுவே போதும் நம்மளுக்கு. 2 மில்லியன்லாம் அளந்ததுக்கு இது அளந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். லேசர் எங்கே போகுதுன்னு பார்த்து போகணும். பாடா வந்தாச்சு. ஐயோ அந்த 373K கூட எடுத்துட்டு வர முடியல கைஸ். அசிங்கமா போய்விட்டது கைஸ், அசிங்கமா போய்விட்டது. சரி விடுங்க போடா. ஜஸ்ட் தான் அந்த ஸ்பீடை நான் அதிகமாக போட்டேன். ஏமா இந்த கேம் காண மாதிரி. ஓகே பால் ஃபுல் ஆயிடுச்சா? இப்போ போகலாம். ஐயோ ஓகே ஓகே நின்றுக்கலாம் 184. அங்கே எவ்வளோ 66 தானே? அதோட 1 ஆட் பண்ணுங்களேடா. 6 7. இது மறைய போகுது. இது மறையட்டும், ஏதாச்சும் ஸ்மான் ஆகட்டும். அப்புறமா நம்ம 2 மில்லியன் இருந்தா 1 மில்லியன் மேலே இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே என்ன ஸ்மான் ஆயிடுச்சு? இன்னும் வரல, எதுவும் வரலையா? என்ன காசு இது? நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், கேமரா டர்ன் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே இதை எடுத்துக்கலாமா இல்லை ட்ராப் போடலாமா? இது எவ்வளோன்னு தெரியலையே. எவ்வளோன்னு தெரிஞ்சா ஈஸியாக இருக்கும். சரி இதே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அதான் இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே தான், மற்றபடி எதுவும் ஓகே இல்லை. பாருங்க அவசரப்பட்டு கீழே வந்துட்டோம். இருந்தாலும் போக முடியுதான்னு ட்ரை பண்ணோம், முடியல. செத்துட்டோம் அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. இந்த பார்க்கோர் கேம்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த கீஸ்லாம் அமுக்கி பண்ணதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு, என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேம் வந்து இதுல கீஸ்லாம் அமுக்கி விளையாடுறதுனா, அதனால கொஞ்சம் எனக்கு வந்து டஃப்பா இருக்கு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா எல்லாம் சரியாயிடும். ஓகே இந்த கேம்ல வந்து இந்த கேமுக்கு வந்து வியூஸ் போகுமான்னு தெரியல சரியா. வியூஸ் போகணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் பாருங்க, நல்லாதான் இருக்கு. இது வரைக்கும் ஏதோ நான் வந்துருக்கேன். ரீபத் காமிக்குது. ரீபத் பண்ணிடலாமா? 40 ஸ்பீட் தானே? ரீபத் ரீசர்ச் ஸ்பீட் ஸ்டாமினா அண்ட் மணி. ஓகே ரீபத் அமுக்கலாமா? ரீபத் அவ்வளோதான். ரீபத் அமுக்கியாச்சே. ஃபர்ஸ்ட் ரீபத்தில் இப்போதான் பண்ணோமே. அதேதான் பாதி கேம்ல வந்து ரீபத் பண்ணாதான் எனக்கு மறந்து போயிடும். அப்புறமா இவங்க தான் வந்து ஞாபகம் பார்த்தினாதான் எனக்கு வந்து அந்த இது ஞாபகத்துல இருக்கும். ரீபத் பண்ணுமான்னு. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மணி கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதான் ஸ்கிப் பண்ணிடுறேன் சில கேம்லலாம். ஆனா நம்ம பார்த்துக்கும் 2 கேம்லயும் அட்லீஸ்ட் நான் ஒரு ரீபத் டச் பண்ணியிருப்பேன். ஓகேயா? இதான் 2வது கேமு. முதல்ல போட்டுருக்கோம் ஓப்பன் சி அப்படின்னு ஒரு கேமு. அதை பார்க்கலன்னா போய் பார்த்துங்க, நல்லா இருக்கும். ஓகே இப்போ போய் அப்டேட்ஸ்ல என்னங்க ரீசர்ச் ஸ்பீட்னு காமிக்குது, ஆனா 96 இருக்கு. நாங்க எப்படி கேட்காங்க 29? கிளிச்சு போல, கிளிச்சு சாரி கிளிச்சு. அதனால தான் இந்த மாதிரி காமிக்குது. கிளிச்சு தான், பியூர் கிளிச்சு. இது ஒர்க் ஆகுமானே தெரில. ஓகே கிளாஸ் போட்டுடலாமா? ஓகே கிளாஸ் ஒர்க் ஆகுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா?
ஓகே ஸ்பீடாகவும் ஓடுதான். ஒர்க் ஆகல. அது எப்படி அந்த கிரவுண்ட்ல மட்டும் ஸ்பீடாக ஓடுதான் கைஸ். ஆனால் அந்த ஃப்ளையிங்கில் மட்டும் ஸ்லோவாக போதான். கிளிச்சு நல்லாவே தெரியும் கிளிச்சு. இருந்தாலும் போ இது கிளிச்சு தான். அஃப்கோர்ஸ் கிளிச்சு தான். பாருங்க பார்த்தாலே தெரியுது கிளிச்சு தான். ஓகே போய் இந்த கிளிச்சுக்கு ஒரு முடிவு வச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி இதுவும் நல்லா தான் இருக்கு, ஸ்லோவாக போகுது. அதனால அங்கேருந்து அங்கே போயிடலாம் சும்மா. ஓகே இப்போ வந்து அப்டேட் போடலாமா? சரி அப்டேட்டே போட்டலாம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அப்டேட் தான் பண்ணியாகணும். நான் சும்மா யோசிச்சேன். 12 மில்லியன் இருக்கு, 11 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகே இப்போ 85 ஸ்பீட் வந்துச்சு. அதுக்குள்ளே 85 ரீபத் நான் ரெயின் டாட்ஸ் நல்ல வேலை போகல, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே இப்போ தான் அங்கே ஸ்பீடாக போகலாம். இந்த ஸ்பீட்லேயே இருக்கட்டும், நல்லா இருக்கு. 42 ஸ்டாமினா சாவில் 42 ஸ்டாமினா இருக்கு. ரேர் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒன்றும் ஸ்பான் ஆகாது. ஓகே எபிக் பால் ஃபுல் ஆகட்டும். இப்போ 53 இருக்கு, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இப்போ தேவையில்ல. லெஜெண்டரி ஓகே இங்கே ஏதாச்சும் ஸ்பான் ஆகுதா? 22 212 50.2K 38 அந்த மாதிரி தான் இருக்குது. இதுவும் டிஸ்பான் ஆயிடுச்சு. 52 1.5 மில்லியன் per செகண்ட் இருக்கு. எடுத்துக்கலாமா? சரி எடுத்துக்கலாம். ஏதாச்சும் நான் ஒழுங்காக கொண்டு போகலாமா? இல்லை இது லெவல் அதிகம் கைஸ். ஆனால் இது கொஞ்சம் லெவல் அதிகம், அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி கொண்டு போயிடலாம். செத்துட்டோம். ஓ சாவலையா? ஜஸ்ட்டு எங்க ஜஸ்ட்டுங்க. ஓகே போகலாமா? போகலாம். ஓகே லேண்ட் இந்த மாதிரி நடுவுலேயே லேண்ட் பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஓகே ஈஸி லெமன்ஸ் கிஷி. அவ்வளோதான். செகண்ட் 1 மில்லியன் பெட்டு 1.5 மில்லியனு லெவல் 35. அதான் கொஞ்சம் யோசிச்சேன். இட்ஸ் ஓகே. 35 இருந்தாலும் அவங்களே டெவலப் பண்ணி தந்துருந்தாங்கல்ல, அது பெரிய விஷயம். ஓகே அப்கிரேட் எப்போ நம்ம பிரிந்தாச்சுக்கெல்லாம் போடுவோம்னா பேஸ் ஃபுல்லாகட்டுமா இல்லை இப்போயே போட்டுடலாமா? சரி பேஸ் ஃபுல்லாகட்டும், வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணிடலாம். ரொம்ப கொஞ்சம் செகண்டு, ஏன்னா கொஞ்சம் மணி வேணும் நம்மளுக்கு ஒரு விஷயத்துக்காக. ஓகே ஏஎஃப்கே கொஞ்சம் செகண்ட்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் மணி சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே லெவலப்பும் பண்ண ஆரம்பிச்சிடலாம. 63 கேத்ததுங்க. 67 அவ்வளோ கேத்தது. இதெல்லாம் நம்ம ட்ராஷ், இதெல்லாம் இப்போ ட்ராஷ். அதனால் இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணி செல் பண்ண முடிஞ்சா செல் பண்ணிடலாம். செல் பண்ண முடியலன்னா இன்வென்ட்ரியிலே வச்சுக்கலாம். ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடுறதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேயா? ஓகே சரி இப்போ என்ன பண்ணுறது? எங்கே செல்லு? இங்கே இருக்கா? டப்பாலாம் விற்கிறான் ஒருத்தன், ஐ மீன் டப்பாலாம் வச்சுருக்கான். டு இன்ட்ராக்ட். ஓகே என்னது இன்ட்ராக்ட் தானே? என்ன பண்ண பண்ணிட்டேன். சரி என்னமோ ஒன்று எல்லாம் போச்சுல்ல, அதுவே சந்தோஷம். அதே மாதிரி இங்கே எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பேட் அடிக்கிறது எதுவும் இல்லை. அதனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கேம் போகுது. இல்லைனா எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாதி கேமில் அந்த மாதிரி தான் நடக்கும். இங்கே பாருங்க ஒரு முட்டா பையன் விங்ஸில் வாங்கியிருக்கான் ரோபக்ஸ் வந்து. மோஸ்ட்லி பணக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். எவனாச்சும் விங்ஸ் வாங்குவாங்களா கைஸ் ரோபக்ஸ்க்காக? ரோபக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளாம் வாங்க மாட்டோம். பட் அவன் வாங்கியிருக்கானா அவங்ககிட்ட காசு இருக்கணும். ஆட்டோ கலெக்ட்னா வந்து ரோபக்ஸ் கேட்குது. எல்லாத்துக்கும் ரோபக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ரொம்ப மணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக சில கேம்ஸ்லாம் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வாக் பண்ணனாலே ரோபக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தோன்னே காண்டாயிடுச்சு. என்னடா இதுக்கெல்லாம் ரோபக்ஸ் கேட்குறீங்க, நீங்கள் என்ன பிச்சைக்காங்களாடா, அவ்வளோ காசு இருக்குல்ல உங்ககிட்டன்னு தோணிச்சு. ஓகே காசு கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். சுத்தமாக காசு இல்லை. இப்போ பாருங்க எவ்வளோ காசு வருது. 586 மில்லியன், லிட்டரலி 600 மில்லியன் கிட்ட கைஸ். 597.1 மில்லியன் அவ்வளோ சேர்ந்துச்சு. ஓகே 561க்கு ஃபுல்லாகவே போட்டலாமான்னு இந்த மாதிரி காமிக்காங்க. போடலாமா? போட்டலாம். சரி
ஓகே 5K வந்து மேக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்பீடுக்கு மேக்ஸ் ஸ்பீடு காமிக்காத மாதிரி இந்த ஸ்டாமினாக்கும் காமிச்சா நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க காமிக்க மாட்டேங்கிறாங்களே. ஓகே 38 ஸ்டாமினா இருக்கு. ஸ்பீடாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் போகலாம். 113 இருக்குல்ல, எல்லாத்தோட அதிகமாக ஓட்டோம். அதனால பயங்கர ஸ்பீடாகவும் ஓடலாம். ஓகே இதுதான் நம்மளோட இப்போதைக்கு இருக்கிற 3 பிரெயின் டாட்ஸ். எல்லா கேம்லயும் ஆனா 4 பிளேஸ் ஒரு ஜோன் வந்து 4 ஸ்லாட்லாம் வச்சிருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4, ரைட் ஹேண்ட் சைடு 4. ஆனா இங்க 5 வச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே நம்ம அப்டேட் பண்ணிடலாம் கேமுக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து 46th இருக்கோமா? ஆமா 46th இருக்கோம். 46 ஸ்டாமினா, அப்புறம் 113 ஸ்பீடு, ஒரு 60 கிட்ட இதுக்கு ஸ்பீட் அதிகமா. அப்படியே ஒரே ஓட்டம் தான், நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஆனால் செத்துட்டோம். ஃபில் ஆகிட்டோம். ஓகே ஃபில் ஆயிடுச்சு. போகலாமா? ஓகே ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். போயிடும். அவ்வளோதான். இப்போ ஒரே ஓட்டம் அங்கே எப்பிக் ஏரியாக்கிட்டே போயிடுவோம். ஆனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஓகே ஸ்டாப் ஸ்டாப். ஓகே 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 கூல்டவுன் கூல்னா என்னங்க இப்படியே போய முடியுது. அப்போ கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஸ்டாமினா இருக்கிறதுனால எதுக்கு பயம். ஓகே மித்திக் ஏரியா போகலாமா? சரி போயிடலாம். லேசா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். மித்திக் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி நீனு என்னமோ இருக்கு, ஃப்ளெமிங்கோ நீனு, பாண்டா சீனி. ஐயோயோ சாரிங்க, தெரியாம டபிள்யூ அமுக்கிட்டேன், ராங் ப்ரெஸ் பண்ணிட்டேன். சாரி மன்னிச்சுக்கோங்க. சாரி கைஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்பிக் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஒரே ஓட்டம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஓட்டத்தில் வந்து எப்பிக் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஏரியா, அதாவது லெஜெண்டரி ஏரியாவுக்கு வரும். ஓகே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலாம், கரெக்டாக ஆங்கிள் பார்த்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஏரியாவுக்கு பேர் தான் மித்திக்கல். அதுக்கு போகணும். அங்கே போய் ஏதாச்சும் பெயிண்ட் இருந்தால் எடுத்துகிட்டு வர போகணும். ஓகே 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 எஸ் 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 அமுக்கு அவ்வளோ. எஸ்ன்னு சொன்னது எஸ் அமுக்கு பட்டன் கைஸ். ஓகேயா? ஐயோ இப்போ போகலாமா? சரி போயிடலாம். ஆடக்கடவுள் என்னங்க இது லேஸ் சுட்டா கேம் என்னமோ ஆயிடுச்சுன்னு காமிக்குது. சரி விடுங்க. ஓகே இங்கே வந்து நின்னணும், ஆனால் நம்ம நிற்கல, ஏன்னா கிளிச் ஒர்க்காகன்னு பார்த்தோம். ஃபெயிலியர். ஓகே 46 ஸ்பீட் வச்சுருந்தாலும் ஆனால் அந்த கிளிச்சை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அது கிளிச்சு வந்து ஆட்மென்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, கிளிச்சு வரக்கூடாதுன்னு. ஓகே நின்றுடலாமா? சரி நின்றுடலாம். எப்பிக் எதாவது நின்று இருக்கோம். லேசர் இங்கே இருக்கு, அது பார்த்துக்கு போகணும். ஓகே அதை பார்த்து போயிட்டோம். இப்போ வந்து மித்திக் ஏரியா. இங்கே மட்டும் ஏன் இந்த லேசர் வைக்காம இருந்தாங்கன்னு தெரியல. எப்பிக் டு லெஜெண்டரி லேசர், லெஜெண்டரி மித்திக் ஏன் அந்த லேசர் இல்லை? சரி தெரியல. இட்ஸ் ஓகே நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். நின்னுது. ஓகே அங்கே என்னமோ இருக்கு, கோல்டன் செஃப் ஆஃப் டாப்ல. ஐயோ 45 மில்லியனா? அடக்கடவுளே. ஐயோ கைஸ், சாரி கைஸ், சீரியஸ்லி சாரி, என்னால் பண்ண முடியல, குழந்தை ஆயிடுச்சு. சரி இங்கே போயிடலாமா? போ. ஐயோ சீக்ரெட் கைஸ், சீக்ரெட்கே வந்துட்டோம் கைஸ் ஒரே ஓட்டத்தில். சூப்பரு. 63 மில்லியன், இது எல்லாமே அதிகம் தான். ஓகே 118 மில்லியன் கைஸ். 6-7 இதை மட்டும் பார்த்து கொண்டு போயிட்டோம்னா நம்ம தான் டானே இந்த கேமுக்கு. லிட்டர்லி கேமுக்குன்னு சொல்ல முடியாது, பேஸ் பயங்கரமான ஸ்ட்ராங்கா பேஸ் ஆயிடும். ஓகே நில்லு. ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஏதோ பழச்சா, இல்லைன்னா செத்து இருப்பேன். 6-7 கண்ணை பாருங்க. ஓகே அந்த ஏரியாவுக்கு போகணும், பயமா தான் இருக்கு. போயிடுவோமா? அது நிக்கணும், லேண்டிங் தான் பிரச்சனை, லேசர் கூட பிரச்சனை. ஐயோ நல்ல வேலை ஸ்டாமினா போட்டேன். இப்போதான் ஸ்டாமினா போடணும்னு குத்தி வந்திருக்கு. நல்ல வேலை போட்டேன் கைஸ். அதனால பாருங்க இது என்ன சேவ் பண்ணுது, இந்த லேசர் இருந்து ஏங்க ஜஸ்ட்டுங்க கடவுள் நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. யாவா சாமி.
என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் தந்துட்டாங்க. ஓகே, இனிமே இங்கேருந்து ஈஸியா போயிடலாம். ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. அதான் வந்துட்டோம். 118 மில்லியன் நம்மளுக்கு தான் லெவல் 40. பட் ஸ்டில் 118 மில்லியன்ல 118 மில்லியன்ல. சரி வாங்க இதை வச்சிடலாம். 6 அங்கே போட்டிருக்காங்க. 6 நம்பர்ல போனாம வேர்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஓகே 4 ட்ரில்லியனா அடப்பாங்களா? அவங்க எனக்கு 4 ட்ரில்லியன் கேக்குறீங்க. அவ்வளவு கஷ்டம் என்னால சம்பாதிக்கவே முடியாதுப்பா. ஓகே பில்லியனர் ஆயிட்டோம். பில்லியனர் கால் மீ பில்லியனர். ஐ ஹாவ் 4.1 பில்லியன். ஓகே ரீபத் பண்ணிடலாமா? ஓகே ரீபத். ஓகே தேர்ட் ரீபத் பண்ணியாச்சு. இண்டெக்ஸ் போய் பார்க்கலாமா? ஓகே இது 3 மியூட்டேஷன் தானா? கோல்டன் டைமண்ட் தானா? அட ஏங்க இது சின்ன கேமுங்க. நான் கூட பெரிய கேம்னு நினைச்சேன். சின்ன கேமு. ஒண்ணுதான் கலெக்ட் பண்ணிருக்கோம் கைஸ். இதுல இந்த 6-7 மட்டும்தான் கோல்ட்லயே ஒண்ணு கலெக்ட் பண்ணிருக்கோம். அட கடவுளே. ஆனா சீக்ரெட்டா இதுவான்னு காமிக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. நான் பார்த்தனா இல்லையான்னு கூட தெரியல. சரி விடுங்க போலாம். ஸ்லோவா போகணும். வந்துட்டேன் ஸ்பீட் போடுறதுக்கு. இந்த கிளிச்சு வேலை. ஓகே சாவு. ஓகே இப்போ என்ன கைஸ் மூச்சு வேற மாதிரி ஆயிடுச்சே. ஒருத்தனுக்குள்ள வந்துருக்கோம். பாருங்க அந்த டீமன் இதுதான் விங்ஸ் ஃப்ரீயா தந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே மணி கலெக்ட் பண்ணிடலாம். 19 பில்லியன் இருக்கு. 19.7 பில்லியன் இருக்கு. இவ்வளோ பில்லியன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. இவ்வளோ பில்லியன் வச்சுக்கோங்க. ஓகே அப்கிரேட் பண்ணலாமா? வேணாம் தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி போய் இது பண்ணும் நம்மளோட இதுக்கு ரெயின் டாட்ஸ்க்கு அப்கிரேட் பண்ண வேணா, நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணணும். அதாவது விங்ஸுக்கு அப்புறம் ஸ்பீடு. ஓகே போட்டலாம் அப்கிரேடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு போடலாம்னு நினைக்கிறேன். ஸ்பீடுக்கு அப்கிரேட் போட்டு ஆனால் 138. இதுவும் அதிகமாக இருக்கு. ஓகே இந்த கேம் பிளே வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதாச்சும் சுற்றி பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகேயா? இதான் லாஸ்ட் ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட். செத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வெயிட். ஏங்க இதெல்லாம் சீட்டிங். நானே முடிக்கலான்னு வந்தேன். சரி நம்ம செத்தாலும் ஓகேவா? நம்ம முடிச்சிடலாம். நம்மளோட வேஸ்ட் பார்த்தாலே கொஞ்சம் பூராக தான் வந்துருக்கும். என்னால் இந்த 35 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 35ன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகே இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படியே அந்த பெல் பட்டனே ஆன்ல போட்டுருங்க. ஓகே உங்ககிட்டேருந்து இடைப்பு இருக்கிறது ஏவி கேமர் 2.0. பாய்.